ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம். காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம பார்க்குற வியூ பார்த்தீங்களா? காலையில் நம்ம என்ன பார்க்குறோமோ அதை பொறுத்து தான் அந்த நாள் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் காலையிலே பாருங்களேன், எவ்வளோ அழகான ஒரு வில்லேஜில் நம்மளோட காலை அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த நாள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபர்தராக நான் அப்டேட் பண்ணுறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் அந்த இமயமலையை. இந்த இமயமலை எவ்வளோ பார்க்கறதுக்கு அழகாக இருக்குன்னு பாருங்களேன். மேலே அந்த தெரிந்து பார்த்தீங்களா, பனி. இங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். அந்த இமயமலை உச்சிக்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் சிவன் டெம்பிள் நம்ம கிளம்பிட்டோம். உக்கிமட்லேருந்து நம்ம சோப்தாக்கு போய்ட்டு சோப்தாலேருந்து நம்மளோட துங்கநாத் ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த சோப்தாக்கு எப்படி ரீச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் ரிஷிகேஷோட ஹரித்வாரம் வந்தீங்க. அங்கே இருந்து உங்களுக்கு வந்து சீசன் டைத்தில், இப்போ கோயில் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அந்த டைத்தில் உங்களுக்கு வந்து பஸ்ஸு கிடைக்கும். மற்ற டைத்தில் உங்களுக்கு பஸ்ஸு கிடையாது. நீங்கள் வந்து ப்ரைவேட் டாக்ஸியோ இல்லை ஓன் வெஹிக்கிள் மூலமாக தான் இந்த துங்கநாத்துக்கு வந்து ரீச் ஆக முடியும். நம்ம உக்கிமத்துலேருந்து சோப்தா வந்தாச்சு. ஸோ உக்கிமத்துலேருந்து சோப்தா வர்றதுக்கு வரப்போகிற பிளேஸ் ஃபுல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். இந்த ரோட நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். அப்படி விஷயம் ஃபுல்லாமே பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இப்போ இங்கேருந்து நம்மளோட ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வழியா நம்ம ஊர் ஸ்கூல்ல ஃபுல்லாமே பசங்களை டூருக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன பக்கத்தில் ட்ரிப்பு கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே ஸ்கூலில் உள்ளவங்களை வந்து ட்ரெக்கிங்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட ட்ரெக்கிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து கீழே இருந்து மேலே போவதுக்கு 5 கிலோமீட்ரு. கீழே நீங்கள் பசங்க பார்த்துருப்பீங்க. இந்த பசங்க ஃபுல்லாமே ஸ்கூல் பசங்க. நம்ம ஊரில் வந்து பக்கத்தில் உள்ள பிளேஸுக்கே நம்மளால் டூருக்கு ட்ரிப்புக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க ஸ்கூலெல்லாம். இங்கே ஒரு ட்ரெக்கிங்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதுவும் ஹை ரிஸ்கி இந்த ஏரியா ஃபுல்லாமே. ஆனால் அந்த ட்ரெக்கிங் கூப்பிட்டு வந்திருக்காங்க. போகிற பிளேஸ் ஃபுல்லாமே கொஞ்சம் சாந்தமாக அமைதியாக இருக்குது. ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கேங்கோடு சேர்ந்து தான் நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சோப்தா வில்லேஜில் வந்து ஸ்டே ஆப்ஷன் வந்து வெரி வெரி லிமிட்டட் அண்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ. இதனால தான் நாங்கள் வந்து உக்கிமத்தில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே சோப்தாவை கம்பேர் பண்ணும்போது உக்கிமத்தில் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. நீங்களும் துங்கநாத்து வந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள வில்லேஜில் ஸ்டே பண்ண மாதிரி ஆப்ஷன் பாருங்கள். நம்ம போகிற பிளேஸ் ஃபுல்லாமே செம ஏத்தமாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ண 2 நிமிஷத்தில் அப்படி மூச்சுலாம் வாங்குது. ஸோ பரவாயில்ல, பேவிடு இது ஃபுல்லாமே பேவிடாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நடக்கிறதுக்கு ரிஸ்க் இல்லை. ஸோ ஏத்தமாக இருக்கனால ஸ்டார்டிங்லேயே செம்மையாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டு கரெக்டாக மணி இப்போ வந்து 9:26 ஆரம்பிக்கு. 26 நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோம். இப்போ டெம்பரேச்சர் இங்கே பார்த்தீங்கன்னா 8 டிகிரி இருக்குது. 8 டிகிரியில் நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்த உடனே இங்கே ஒரு சின்ன ஒரு என்ட்ரிக்கு நம்ம பாஸ் வாங்கணும்.
ஸோ அந்த பாஸ் வாங்கின பிறகு தான் நம்மளுக்கு இது பண்ணுவாங்க, அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஒவ்வொரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீஸ் உண்டு இந்த கோயிலுக்கு போவதுக்கு. நோ என்ட்ரி வித்தவுட் பெர்மிஷன். சைல்டு பிலோ 5 years வந்து ஃப்ரீ தான். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 38 rupees, ஸ்டூடெண்ட் அபோவ் 75 rupees, அடல்ட் வந்து 150 ரூபா, சீனியர் சிட்டிசன்ஸ் அப்புறம் நிறைய ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சின்ன செக் போஸ்ட்டு இங்கே தான் நம்ம இப்போ என்ட்ரி பண்ணிட்டு நம்ம காசு கொடுத்து போகணும். இந்த ஃபாரஸ்ட்குள்ளே நடக்கிறதுக்கே செமையாக இருக்குது. இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. என்ட்ரி ஃபீஸ் எப்போ இந்த கோவில் ஓப்பனாக இல்லையோ அந்த டைத்தில் மட்டும்தான் என்ட்ரி ஃபீஸு. எப்போ கோவில் ஓப்பன் பண்ணாங்களோ அந்த டைமில் வந்து ஃப்ரீ தான், எல்லோரும் போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அடல்ட்டுக்குனால பெர் பர்சனுக்கு 150 rupees நம்ம பே பண்ணிட்டு இப்போ மேலே ஏறிட்டு இருக்கோம். இங்கே வந்து 2 ட்ரெக்கிங் பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து துங்கநாத் கோவிலுக்கு, அது வந்து இங்கே வந்து 3 கிலோமீட்டரோ இல்லை 5 கிலோமீட்டர்னு தெரில. அதுக்கடுத்து அங்கே துங்கநாத்லேருந்து சந்திரசீலான்னு ஒரு ட்ரெக்கிங் பாயிண்ட் இருக்குது. அது வந்து துங்கநாத்லேருந்து 2 கிலோமீட்டர். ஸோ இப்போ நம்ம வந்து 2 பார்ட்டுக்குமே நம்ம போக போகிறோம். பிளேஸ் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கனால நம்மளால் எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இல்லை அந்த அளவுக்கு. ஏன்னா மூச்சு மட்டும் நல்லா வாங்குது. இதுவே வின்டர் டைமில் இந்த பிளேஸுக்கு நம்ம வந்தோம்னா இங்கே ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஸ்னோவாக இருக்கும். ஹாய், ஹலோ. ஸோ இங்கே வந்து நமக்கு ட்ரெக்கிங் வந்து ஒரு பார்ட்னர் கிடச்சிருக்காரு. இப்போ அவங்க தான் ட்ரெக்கிங் பண்ண போகிறேன். ஸோ ஹீ இஸ் ஃப்ரம் எலிமெண்ட்ரி ஸ்கூல். Tulas International School. Tulasina. What you are studying? I study in 8th class. 8th class. Okay. Nana. Okay, he's one. I was thinking you are in 5th standard. Yeah. So that's why first initially I heard conversation started elementary school. You are studying elementary school. Okay. முன்னாடி ஃபுல்லாமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இவங்க கூட சேர்ந்து தான் நம்ம இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம். செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. பீகார். ஸோ இங்கே வந்து இங்கே பார்க்கலாம், எல்லா ஸ்டேட்டும் இங்கே தான் இருக்குது. இவங்களும் நல்லா எனர்ஜெட்டிக்காக ஏறிட்டு இருக்காங்க, நம்மளும் இப்போ ஏறிட்டு இருக்கோம். நீங்கள் பாட்டுக்கு வந்து இந்த வியூவை உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வியூ காமிக்கிறதுக்காட்டி நான் ட்ரெக்கிங் பாதையை விட்டுட்டு வேறு பாதையில் போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். மஜா ஆயேகா. அதுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மேலே பாருங்கள் ஸ்னோ இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். இவங்க தான் இந்த ஸ்டூடெண்ட்டோட டீச்சர். ஸோ இவங்களோட ஸ்டூடெண்ட் வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ ஒரு வயசானவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதோ இல்லை ஸ்நாக்ஸ் கேட்டால் ஸ்நாக்ஸ் கொடுக்கறதோ செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அவங்க ஸ்டூடெண்ட்டு. இதுக்காண்டி இந்த டீச்சருக்கு நம்ம சல்யூட் கொடுப்போம். சல்யூட்ண்ணா, தேங்க்ஸ். இந்த டீச்சர் தான் அவங்க ஸ்டூடெண்ட் வந்து இப்போ தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட இருக்க தண்ணி பாட்டிலை மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க. அதை என் கண் முன்னாடி நான் பார்த்தேன். அதுக்கடுத்து ஸ்நாக்ஸு, சின்ன குழந்தைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, அதையும் கண் முன்னாடி பார்த்தேன். நல்லா டீச் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வயசில் எப்படி இருக்கணுங்கிறது. இதுதான் இம்பார்ட்டன்ட் லைஃப்பில். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் இந்த பின்னாடி வரணுமா, அவனுக்கு வீட்டோட ஞாபகம் வந்துட்டு 1 வாரம் ஆச்சான் வீட்டை விட்டு வந்து. ஸோ வீட்டுக்கு ஞாபகம் வருது. ஸோ இப்போ ஏதாச்சும் அவன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணணும், ஃபோன் தாங்க அப்படின்னு கேட்டான். நான் கொடுத்தான். வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி வீட்டில் உள்ளவங்களையும் பயம் காட்டிட்டோம்னா அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிரும். இவனுக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை, இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்காண்டி இந்த ஸ்டாஃப் கூப்பிட்டு வந்தாங்க, அவங்களுக்கும் ப்ராப்ளம் ஆயிரும். அப்படிங்கிறனால நான் கொடுக்கல. அவனுக்கு மோட்டிவேட் பண்ணி மேலே கூட்டி போயிட்டு இருக்கேன். வேணுமா கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா, தென் வேறு எதுவும் வேணுமான்னு கேட்டாங்க. நான் எதுவும் வேண்டான்ட்டேன். பட் எனக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி இந்த சாக்லேட் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி இந்த சாக்லேட் வாங்கி வச்சுருக்கேன். போகிறத எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஐ லவ் தட் கைஸ். நோ பிளாஸ்டிக் zone. I am requesting you also guys, don't bring any plastic. ஸோ இப்படி ஏதாச்சும் பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வந்தாலும் தயவு செஞ்சு யாரும் பிளாஸ்டிக்கை போடாதீங்க, திரும்ப எடுத்துகிட்டு போயிருங்க. நம்மளால் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ண வேண்டான்னு சொல்லலை. பட் பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போயிருங்க, திருப்பி எடுத்துகிட்டு போயிருங்க. நம்மளோட நேச்சரை
நம்மளே கில் பண்ண மாதிரி ஆயிடக்கூடாது. இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி குட்டி நான் நிறையா ட்ரெக்கிங் போயிருக்கேன். ஸோ எனக்கு ஈஸியாக அமைஞ்சிரும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் தப்பு கணக்கு போட்டுட்டேன். செம்ம டிஃபிகல்ட்டாக இருக்குது. என்ன ஈஸியாக ப்ரீத் பண்ண முடியல. செம்ம டீஹைட்ரேட்டாக ஃபீல் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனிமேல் என்ன பேசியும் எந்த பிரச்சனை இல்லை. மேலே போய் என்ஜாய் பண்ணுறோம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதான் நம்ம துங்கநாத் கோயில். ஆல்மோஸ்ட் நம்ம நியர்பை வந்துட்டோம். இந்த ட்ரெக்கிங் வந்து அதிக கிலோமீட்டர் கிடையாது, 5 கிலோமீட்டர் தான் கீழே இருந்து. ஆனால் என்ன அதிகமான ஹைட்டில் இருக்க சிவன் கோவில் வந்து இதுதான். இங்கே என்ன ப்ராப்ளம்னா ஆக்சிஜன் ப்ரீத்திங் ப்ராப்ளம் தான். ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆகாஷ் குண்ட்லேருந்து நம்ம மேலே போயிட்டு இருக்கோம். போகிற வழி ஃபுல்லாமே இங்கேருந்து ஸ்னோ ஸ்டார்ட் ஆகுது. என்கிட்ட இந்த ஸ்டிக்கை வேறு பசங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ அவங்க நடந்து போகட்டும் அப்படின்னு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ நான் கஷ்டப்படுதேன் மேலே ஏறுறதுக்கு. ஐ டோன்ட் நோ எப்படி நான் மேலே போப்பேன்னு தெரியல. எல்லாமே பிளாக் ஐஸாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் சைடில் இடம் இருக்குது. ஸோ அதில் நம்ம கால் வச்சு போயிடலாம். பிளாக் ஐஸ்லலாம் கால் வச்சோம்னா நல்லா வலிக்கி விட்டுரும். ஸோ யாரெல்லாம் இந்த துங்கநாத் மந்திருக்கு வாரீங்களோ கண்டிப்பாக ஸ்டிக்கை கேரி பண்ணிக்கோங்க. ஸ்டிக் இல்லாமல் கண்டிப்பாக வராதிங்க. ப்ரிகாஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்மோஸ்ட் நம்ம கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே ஃபுல்லாகவே ஸ்னோ தான். யாருக்கு ஆசை இருக்காது இந்த ஸ்னோவில் விளாடணும், இந்த ஸ்னோவில் கையில் எடுக்கணும் அப்படின்னு யாருக்கும் ஆசை இருக்காது. எனக்கும் அந்த ஆசை இப்போ இருக்குது. அதை தான் பண்ண போகிறேன். ஃப்ரீஸ் ஆகிட்டு கை தொட்ட பிறகு ஓகே மேலே போவோம். இப்போ நம்ம நடந்து போகிறதுனால நமக்கு அந்தளவுக்கு குளிர் தெரியல. இப்போ வந்து -2 டிகிரி இருக்குங்க. இங்கே வந்து 2 பார்ட்டாக பிரியுது. ஒன்று வந்து சந்திரசீலா, அது வந்து இந்த சைடு போகணும். ஸோ அனது வந்து துங்கநாத் டெம்பிள். ஸோ அதுக்கு இந்த சைடு ஃபர்ஸ்ட் நம்ம துங்கநாத் போயிட்டு அதுக்கடுத்து சந்திரசீலாங்க டெம்பிளுக்கு நம்ம போவோம். ஃபைனலி we came our destination. கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். என்ட்ரி ஆகுதோம். துங்கநாத்தில் மொபைல் நெட்வொர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ அண்டு ஏர்டெல் வந்து ஃபோன் கால் பேசுகிற அளவுக்கு நல்லா கிளியராகவே இருக்குது. ஆனால் இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ண மாதிரியாக இருக்குது. இங்கே வந்து ஒரு சில பேர் வந்து வீடியோ கால்லாம் வாட்ஸ்அப்பில் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நெட்வொர்க் வருது, அந்த நெட்வொர்க்கை வச்சு அவங்க வீடியோ கால் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபுல் ஸ்ட்ரெச்சாக கிடைக்கிறதில்ல. நம்ம இப்போ வந்து 12,000 அடி மேலே இருக்கோம். இப்போ நமக்கு வந்து நெட்வொர்க் கிடைக்கிறதே ஆச்சரியம்தான்.